வண்டிய கொளுத்திட்டு, வீட்ல இருக்க ஜாமான் ஜட்டெல்லாம் திருடிட்டு, இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் இங்க எல்லாரும் பொ பொது தெருவுல வந்து அம்மனமா ஒண்ணு நின்னு கூட்டத்தப்ப ஒண்ணுக்கெல்லாம் வுட்டானுங்க. அப்பலாம் வந்து இவங்க வந்துட்டு தலித்துகளுக்கு எதிரா பண்றாங்கன்னு தான் எல்லாரும் பார்த்தோம். யாருமே வந்துட்டு அது தலித்துகளுக்குள்ள எந்த உட்பிரிவுன்னு எனக்கு இப்ப வரைக்குமே எனக்கும் தான் தெரியாது. ஆனா, இவங்களுக்கு இந்த இப்ப வந்துட்டு இனிமே சாதிய வச்சு தான் இங்க பேசுற மாரி நெலைமை இவங்க நம்மள நம்மள தள்ளிட்டாங்க. எனக்கு அப்படி பேசல உடன்பாடே இல்ல. ஆனா, இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட தலித் சாதியில ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 சாதிங்களுக்கு மட்டும் ஒண்ணுன்னா தான், அது உலகத்துக்கே தலித் பிரச்சனை மாரியும், உலகத்துக்கே ஆன பிரச்சனை மாரியும், அதுக்கு எல்லாருமே எல்லா நேரத்துலயும் 24/7 அதுக்காக கையில ஆயுதத்தோட அல்லது சொல்லாயுதத்தோட அப்படியே தயாரா நின்னு போராடிட்டே இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனா மத்தவங்களுக்கு ஒண்ணுனாக்கா இவனுங்க யாரும் எதுவுமே பேச மாட்றாங்க. இந்த நயினார் மாரி பொறுக்கி காலத்துல வந்து இந்த ரஞ்சித் மாரி ஆட்கள் வந்து இவங்க செய்ற ஒரே வேலை இதுதான். நமக்கு வந்துட்டு நம்ம வந்து நான் ஒரு அருந்ததியர் இனத்துலருந்து வந்திருந்தாலும், ரொம்ப காலமா நான் தலித்துன்னு எனக்கு தெரியும் 2, 3 காஸ்ட் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா வி ஆல்வேஸ் சீ திஸ் இன் ஒன் தலித் அம்பர்லாக்குள்ள தான் நம்ம அத பார்த்தோம். நம்மள அந்த மாரி தள்ளி வச்சிருக்காங்க. அங்க அப்படி ஒரு நெருக்கடிய, மன நெருக்கடிய, அதையும் குறிப்பா சாதியால இருக்கிற இடைநிலை சாதியினருக்குமே கூட அப்படியான ஒரு ஒரு மன நெருக்கடி அல்லது ஒரு மென்டலி நம்ம எல்லாரையும் அவங்க அப்படிதான் பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு இப்ப தோணுது. இதுக்கு பின்னாடி பெரிய செயல் திட்டம் இருக்கும் இருக்கலாம்னு இது கொஞ்சம் டூ மச்சா படுது. எனக்கே அப்படிதான் படுது. ஆனாலும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு செயல் திட்டம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, அது சமீப காலமா இந்த மாரி அரசியல் பேசுற இவங்களெல்லாம் வந்துட்டு, ஆ தொடர்ந்து வந்துட்டு சாதி ஒழிப்புன்ற குரல நான் கடைசியா இவங்கள்ட்ட இருந்து கேட்டது ரொம்ப நாள் ஆகுது. சாதி ஒழிப்பு, அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு அந்த சொல்லாடலே இவங்கள்ட்ட வரதே கிடையாது. இவங்களோட சொல்லாடல் எல்லாமே எப்படின்னா, எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. நாங்க ஒரு பெருமை மிகுந்தவர்கள். எங்க வரலாற எங்கள்ட்ட இருந்து மீட்கணும். நாங்க அப்பயே நிலம் படைத்தவர்கள். நாங்கலாம் அப்பயே அப்படின்னு திரும்ப திரும்ப நாங்கள், அஸ், வி அந்த இதுக்குள்ளேயே திரும்ப திரும்ப போறாங்களே ஒழிய இந்த ஒட்டுமொத்தமா சாதியால பாதிக்கப்படுவது எல்லாரும் தான். அது இடைநிலை, மேல்நிலை, இந்த பிராமணர்களா இருந்தாலும் அவங்கள்ட்டயும் இருக்கிற பெண்களும் தான். இந்த சனாதனத்த ஒழிக்கணும். சனாதனம் வந்து நம்மகிட்ட முன்விழிய திணிக்குது. நம்ம மேல அ நெப்ப திணிக்குது. நம்ம மேல வந்து லிமிட்டேஷன வந்து டீலிமிட்டேஷன திணிக்குது. இதெல்லாம் நம்மளோட குரல ஒலிக்க போது. நாளைக்கு இது எப்படியே தொடர்ந்துச்சுன்னா, இதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா, இன்னைக்கு இந்த ஒரு தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட் இவ்வளோ ஸ்ட்ராங்கா குரல் எடுக்காம, அல்லது இது வந்து ஒருவேளை இதுவே ஏடிஎம்கே பீரியடா அது இருந்திருந்துச்சுன்னா, இந்நேரத்துக்கு இதெல்லாம் என் நெப்பு, டிஎம்டி எல்லாமே நைஸ்லி வந்து இதாயிருக்கும். கட் டூ 20 இயர்ஸ்ல நம்ம ஆளுங்க கும்பமேளாக்கு போயிட்டு திரிவானுங்க. இதே மாரி ட்ரெயின்ல போயிட்டு ஜோம்பிங்க மாரி அடிச்சிட்டு இருப்பானுங்க. நம்மள அந்த இடத்துக்கு விடாம தடுக்கணும். அல்லது அதுல பாதிக்கப்பட போறது உன் பிள்ளைங்களும் தான் அப்படின்ற நெனைப்பே இல்ல. இவங்க வந்துட்டு இவங்கள்ட்ட இருக்கிற நெனப்பு வந்து இப்ப வந்து நீலச்சங்கிலின்னு சொன்னா சில பேர் கொதிப்பீங்க. ஆனா ஒரு காலத்துல இந்த மாரி நபர்களுக்கு தலித் பாப்பான்கள்னு பேரே இருக்குது. தலித் தன்ன வந்து பார்ப்பனா இருந்தாலும், தனக்குள்ளேயே அந்த இன்டர்னலிஸ்ட் தலித் ஃபோபியாவோட தன்னை வந்துட்டு நான் வந்து ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன வந்து ஒரு பார்ப்பனனா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்துக்கு போணும்னு நினைக்குது. ஏன்னா, அதோட அடிப்படை அவங்க ஒடுக்குமுறை செய்றது சரி, தவறுன்னு தாண்டி அவங்க ஒரு ஹை இடத்துல இருக்காங்கல்ல. லைக் ஐ வான்ன பி தட் நான் அதுதான். அந்த வான்ன பி ஆட்டிட்யூட் தான் இவங்களுக்கு இருக்க பெரிய உளவியல் சிக்கலா நான் பார்க்குறேன். பட் எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைங்க. இங்க ஊருக்குள்ள ரொம்ப அநியாயத்துக்கு பரிசுத்தவான்கள். அதாவது இயேசு கிறிஸ்து இவங்கள பார்த்தாலோ, இல்ல மதர் தெரசா இவங்கள பார்த்திருந்தாலோ, இல்ல மகாத்மா பூலே இவங்கள பார்த்திருந்தா கூட, அவங்க கூனி குறுகி போயிருவாங்க. ச்சீ! இவ்வளவு புனிதவான்கள் இருக்கிற ஊர்லயா நம்ம பொறந்தோன்ற அளவுக்கு கூனி குறுகி போற அளவுக்கு, ஏங்க ட்ரெயின்ல போறவங்கள கலாய்க்காதீங்கங்க. அவங்களும் ஒடுக்கப்பட்டவங்க தானங்க. அவங்களும் தலித்துகள் தானங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்துட்டு கோயிலுக்கு போறவன் ட்ரெயின் வாங்க காசு இல்லாதவன்லாம் தலித்துன்னு இவங்க நெனைக்கிறதே எந்த இடத்துல சரின்னு கிடையாது. அது தலித் இல்லாத இடைநிலைச்சாரிகளையும் அப்படி இருக்கலாம். அல்லது இன்னும் சொல்லப்போனா அவங்க கும்பமேளாவுக்கு போறானுங்க, அங்க போய் வெறிகொண்ட மாரி திரியிறாங்கன்னா, அங்க வந்து சங்கித்தனமான ஆட்களா இருக்க தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் இல்ல. இல்ல இவங்க சொல்ற மாரி தலித்துகள்னே வச்சுக்கிட்டாலும் கூட, அந்த தலித்துகளுக்கு அந்த பொது சிவிக் சென்ஸே இல்லாத, காமன் சென்ஸே இல்லாத, அரசை நோக்கி கேள்வி கேட்கின்ற அடிப்படை அரசியல் புரிதலே இல்லாத, நம்மளோட ஜிஎஸ்டிய கொட்டி, கொட்டி அங்க இங்க நம்மள்ட்ட வாங்குறதுக்கு நமக்கு உரியத கூட குடுக்காம, அவங்களுக்கு அங்க 3 மடங்கு, 4 மடங்கா கொட்டுற பணம்லாம் எங்க தான்டா போகுதுன்ற ஒரு பிரக்ஞையே இல்லாத தரித்திரங்களுக்காக, இங்க உட்காந்துட்டு அவங்கள போய் நம்ம அவங்கள ஒண்ணும் குற்றம் கூட சொல்லல. கலாய்க்கிறோம். ரொம்ப பேர் மினிமம் கலாய்ச்சதுக்கே அந்த பரிதாபங்கள் வீடியோ போட்டு, இப்படிலாம் பண்ணலாமா? இவங்களெல்லாம் போய் கூட்டுறது இல்லாம, இதுவா நம்ம பேசுற அரசியல்? இதுவா நியாயம்? அப்படிலாம் பேசுறவனுங்கலாம் இன்னைக்கு துரைமுருகனுக்கு விட மோசமா உட்காந்துட்டு
அவங்க செஞ்சது தப்பு. அவனுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? இந்த நாட்டுல அவங்க மனிதர்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? அவன் பேசின பேச்சுக்கலாம் இவங்க போய் கொட்டுனதே ஜாஸ்தி. யாரும் எவன் புடிச்சு மண்டைய போட்டு கூட உடைக்கல. பிசிக்கல் வயலன்ஸ்லாம் இல்ல. அவங்களோட எதிர்ப்ப நாங்க உழைக்கலன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அது நீ யார பார்த்து நீ வந்துட்டு நம்ம யார பார்த்துமே அப்படி சொல்லக்கூடாது. நீங்க எவனாவது வந்து இவனுங்க எவனாவது பாப்பான பார்த்து கோயில் உட்காந்துட்டு ஒழுங்கா ஒரு மந்திரத்த கூட சொல்ல மாட்டான். மந்திரா மந்திரம், குந்திராம் பந்திரான்னு சொல்லிட்டு போறானுங்க. அதுக்கு தட்டுல வலுவா கேட்கறானுங்க. இவளுகளுக்காக நாட்டோட நிதி அமைச்சரே வந்து, "ஏன் உண்டியல்ல போடுறீங்க? போட வேண்டிய இடத்துல போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போகறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆள் இருக்கு. அந்த உழைச்சு சம்பாதிக்க துப்பில்லாத காலங்காலமா உட்காந்து மணியாட்டி சம்பாதிக்கிற ஒரு ஒரு சோம்பேறி மலமாடு கூட்டத்த ஒரு வார்த்தை சொல்ல துப்பில்ல இவங்களுக்கு. இவனுங்க வந்துட்டு இங்க வந்துட்டு, "நீ இந்த ஊரே போடுற குப்பைய, உங்க எல்லாம் இங்க தெரு வந்து மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, காலங்காலத்துல சூரியன் விடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திச்சு போய் உங்களுக்கு இந்த ஊர சுத்தம் பண்ணி வச்சிரணும். ஏன்னா, அப்பதான் நீங்கலாம் பகுமானமா வாக்கிங் போக முடியும். உங்களுக்கு வந்து ரோட்ல நீங்க தின்ன பிஸ்கட் பேப்பர தூர போட்டுட்டு, அங்கிட்டு போய் நின்னுகிட்டு, "இது என்ன நாடு இவ்ளோ அசுத்தமா இருக்குது. ச்சீ! இதெல்லாம் ஒரு நாடா? என்னதான் இங்க அரசு ஊழியர்கள் என்னதான் வேலை செய்றாங்கன்னு" கேட்கிற நாய்ங்க தானே நீங்கலாம். கொரோனால வந்தப்ப தண்ணி பாட்டில் குடுத்ததுக்கு, கொரோனாவ ஒரு காரணம் காட்டி நடு ரோட்ல வாட்டர் பாட்டில் வச்சுட்டு போன உத்தமிகள் தானே நீங்கலாம். அ இவங்கலாம் எந்த அடிப்படையில யாரு சொல்லியிருந்தாலும், சங்கர் சொல்லியிருந்தாலும் சரி, இல்ல வேற யார் சொல்லியிருந்தாலும், மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தவங்களும் உங்க வீட்ல ஒவ்வொருத்தரையும் குப்பைய வெளிய தூர போட்டுட்டு, உங்க வீடு சுத்தமா இருக்குதுன்னு ஆசுவாசப்படுத்திக்கிற ஒவ்வொரு தரித்திரம், ஒவ்வொரு ஜென்மங்களும் அவங்க நன்றியுடையோட தான் நீங்க பேசியிருக்கணும். எவனும் அதை கேட்கவே மாட்றாங்க. ஆனா எங்கிருந்தோ ஒண்ணுன்னா மட்டும் ஒரு சம்மந்தமா இல்லாம ஒரு விஷயம்னாக்கா, அங்க தலித்துகளுக்குன்னு நின்னர வேண்டியது. இல்ல அது வந்து அத வச்சு திமுக வந்து கடிக்க முடியும் அப்டின்னாக்கா, "ஐய்யயோ! தலித்துகளோட நிலைமை இதுதானே பாரீர்" அப்டின்னு சொல்லி மார்லி நெஞ்சில அடிச்சுக்க லோலா லோலான்னு அடிச்சுக்க வேண்டியது. ஆனா ஆக்சுவலி நீங்க கேட்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து கமுக்கமா எடுத்து நல்லா 2 கிலோ மைதா மாவ நல்லா கொழன்னு அரைச்சு வாயிலயும் சூத்துலயும் நல்லா அப்பிக்கிட்டு இறுக்கிமா உட்கார்ந்துக்கிறீங்களா? அது என்ன கதை எனக்கு? அது என்னடா கதை உங்களுக்கெல்லாம்? போய் கக்கு கழுவி பாருங்க. ஒரு நாள் போய் தெருவுல போய் போய் இது பண்ணி பாருங்க. உங்க வீட்டு பிள்ளைங்கள, உங்க அப்பா, அம்மா கக்கூஸ் கழுவுறது, வீட்டு வேல செய்றது, தெரு கூட்டுறத பார்த்து கூட படிக்கிற பிள்ளைங்க நாளும் பொழுதும் புல்லி பண்ணியிருந்தா, உங்களுக்கு அதோட அருமை என்னன்னு, அதோட வலி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கெல்லாம். அதையும் மீறி இன்னைக்கு நாங்க படிச்சுட்டு வர்றோம்ல, அந்த ப அந்த பகு அது அதுதான் உங்களோட அடிப்படை வெறி. கவுண்டமணி வந்து சொன்னது வந்து பாப்பான மத்தி தான் சொன்னாருன்னு நம்ம நெனச்சுட்டு ரொம்ப பகுமானமா கடந்து போறோம். இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு இடைநிலை சாதி அது தலித்துகளையும் இந்த இந்த தொழில் செய்யறதுக்கு தகு த த த த தள்ளப்படாத எல்லாருக்குமே ஆழ் மனசுல இருக்க கவலையே அதுதான். இவங்கலாம் படிச்சுட்டு வந்து துப்புரவு தொழில் செய்யாம பட்டா, நாளைக்கு துப்புரவு தொழில் செய்றதுக்குன்னு இருக்க இந்த ஜாதி ஒழிஞ்சு காணாம எல்லாம் படிச்சு முன்னேறி எங்கேயாவது வேலைக்கு போயிட்டாங்கன்னா, கடைசியில நம்ம தலையில தானே விடியுமோ அப்படின்ற அந்த அந்த ஆழ் மனசுல உங்க எல்லாருக்கும் இருக்கிற அந்த கவலையா தான் இத நான் பார்க்குறேன். இத நான் ஒரு வன்மமான குற்றச்சாட்டு, வன்மையான குற்றச்சாட்டாவே நான் வைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. அவங்க பேசிட்டாங்களா? இன்னும் அட யாருமே பேசல எனக்கு கேட்கல. பேசிட்டாங்க பேசிட்டாங்க. ஏங்க இவ்ளோ நேரம் இப்ப பேசிட்டாங்க, பேசினது பேசிட்டாங்க, எதுவுமே கேட்கலையா? பேசிட்டாங்க. இல்ல 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 அதுதான் இல்ல சுருக்கமா இல்ல சொல்லுங்க. அவருக்கு என்ன மட்டும்தாங்க சொன்னாங்க? எனக்கு கேட்டுச்சு. எனக்கு ஒண்ணுமே கேட்டுச்சுங்க. கேட்கல. ஏதாச்சு அவருக்கு மட்டும்தாங்க கேட்கல. நீங்க ஓ! பேசுனது எல்லாருக்கும் கேட்டுச்சு. அப்போ அப்போ இல்ல பக்காவா தோழர் கேட்டுச்சு அவருக்கு மட்டும் பேண்டர். தான் அவன் நல்லா கேட்கல. வெடிச்சு எங்களுக்கு எல்லாம் அவங்க கேட்டுச்சு. ஃபயர் இல்ல அதுதான் ஃபயர் ஒர்க் மாதிரி வெடிச்சுட்டாங்க. முரளி ப்ரோ. இது நல்லா ஓ! நன்றி, நன்றி. இல்ல இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு குலத்தொழிலா தொடர ஒரே இப்ப கிட்டத்தட்ட எல்லா சமூகத்திலயும் இருந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வெளிய வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்ப தலித் சமூகத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணை கூலியா இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு யாரும் பண்ணை கூலிகளாலாம் கிடையாது. ஓகேங்களா? இன்னும் பழைய தலைமுறையில ஒருத்தர் 2 பேர் அங்க இங்க ஒண்ணு இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே படிச்சு ஓரளவுக்கு வெளிய வந்துட்டாங்க. பட் இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரே சமூகம் அந்த குலத்தொழில் வந்து பின்னாடியே தொடர்ந்து இருக்குன்னா, அது வந்து அருந்ததியர் சமூகம் ஏங்க மட்டும் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவன் யாரெல்லாம் இந்த சாதிக்காரங்க வரிசையில நில்லுங்க. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த வேலைக்கு துப்புரவு வேலைக்கு ரெஜிஸ்டர் பண்ண விருப்பம் இருக்கவங்கலாம் நில்லுங்கன்னு அன்அஃபிஷியலா சொல்லுவாங்கங்க. அந்த படிக்காத வயசுல 8வது, 10வதோ, 12வதோ வயசுல அந்த விவரம் தெரியாதவங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படின்னு டக்குன்னு போய் நின்னவங்க தான் நெறைய. இன்னைக்கு ஒருத்தர் வந்து ம். ஒரு இதுல போட்டிருந்தாரு. நாங்க வந்து இல்ல அதுதான் நரிக்குறவர் இப்ப இனத்த சேர்ந்தவங்க. ம். எங்கள்லயும் சில பேர் ஏதோ ஒரு ஊர் சொல்லியிருந்தார். தர்மபுரியா சம்திங். அங்க வந்து செய்றதா சொல்றாங்க. எனக்கு அது இல்ல அதுக்கு மேல கஷ்டமா இருக்கு. பிகாஸ் டெஃபினெட்லி இப்ப நான் சொல்றேனே, என்னோட ஃபேமிலில என்னோட 2 அக்காக்கள் தான்
கடைசி துப்புரவு தொழிலாளர்கள். எங்க இங்க எங்க தலித் அக்காவோட பிள்ளைங்க சாரி. இப்ப இங்க தலித் கேமரான்னு ஒருத்தர் ஆமா. வராருல்ல. ம். இங்க தலித் கேமரான்னு ஒருத்தர் வருவாரு ஆமா. பாருங்க. இப்ப அவரு வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சவரு. அவரோட ஆர்டிக்கிள் தான் வந்து அருந்ததியர் அந்த இடஒதுக்கீடு இருக்குல்ல. இப்ப ஆமாமா. ரீசென்ட்டா வந்து அந்த 7 பெஞ்ச் ஜட்ஜ் வந்து அந்த இது ஆமாமா. பண்ணாங்க தெரியுங்களா? அதுல அவரோட ஆர்டிக்கிள் ஒரு முக்கியமான ஆமாமா. ஆர்டிக்கிள். அதாவது தலித் சமூகத்துக்குள்ளேயே வந்து நாங்க ஒடுக்கப்படுறோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு ம், ம். பார்த்தீங்களா? அது வந்து ஒரு முக்கியமான ஆர்டிக்கிள். இன்னைக்கு அவரு பிஹெச்டி முடிச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து அவரு வந்து செப்டிக் டேங்க் வச்சு அந்த மலர்ந்த அந்த ஆமாங்க. அவரோட செப்டிக் அவர் டேங்க் அவர் கிளீனிங் பண்ண பண்ற வேலைய தான் யுனிவர்சிட்டில பார்க்குறாரு. வந்து அவருக்கு ஒரு வந்து பிஹெச்டி டார்ச்சர் முடிச்சு ஆமா. பண்றாங்கங்க அவங்களுக்கு. இங்க எத்தன பேர் இப்பவும் ஐஐடில, ஐஎம்ல இல்ல பண்றவங்க அது சூசைட் ஏன்னு பண்ணி தொங்குற சொல்லிர்றேன். மாரி தானே நெலைமை இருக்குது இன்னைக்கு. இல்ல அது ஏன்னு சொல்லிர்றேன். இப்ப இந்த அமைப்புன்னு தனித்தனியா இது இருக்கு. ஓகேங்களா? அரசுல வந்து நெறைய இருக்கு. இப்ப டான்ஜெக்டோவா இருக்கட்டும், சாரி டான்ஜெக்டோங்கிறேன். இது டாட்கோவா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தலித் அமைப்புகள் இந்த மாரி ஒவ்வொரு இதுலயும் இருக்கு தெரியுங்களா? இதுல எல்லாத்துலயுமே பொறுப்புல அது வந்து ஒரு தலித் சமூகத்த சேர்ந்தவங்க தான் ஒரு பொறுப்புல இருக்கணும். அந்த ஆனா பொறுப்புல அந்த இருக்கிறது பொறுப்புல ஒரு எல்லாமே குறிப்பிட்ட வந்துட்டு சாதிய எந்த ஆதிக்கம் சாதின்னு செலுத்துது. நம்மளுக்கு இத்தன நாளா யோசிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப உங்களுக்கு ஆமா. கெஸ் பண்ணியிருப்பீங்க. இல்ல அதான் அந்த குறிப்பிட்ட சாதி இப்ப இந்த ஸ்டாலின் மரியாவா இருக்கட்டும், இல்ல ரஞ்சித்தா இருக்கட்டும், அந்த குரூப்போட சாதி வந்து ஏங்க ஆதிக்கம் ஸ்டாலின் செலுத்துது. மரியா மொத தலித் கிடையாதுங்க. இப்ப அதோட அங்க அதுவும் போற ஒண்ணு இப்ப விட்ட வந்து ஒரு ஒரு பெரிய 4 பெரிய தாத்தா ஒருத்தர் வந்து ஒரு தலித்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க. தாத்தாவங்க தான். இல்ல அது புரியுதுங்க. சரிங்க. ஒரு நிமிஷம் இருங்க லிவிங்ஸ் மேல இந்த சரி, பாயிண்ட்ட சரி. சாரி. முடிச்சிடுறேன். இப்ப ஏன் வந்து இப்ப ஒரு பிஹெச்டி முடிச்சவரும் ஏன் இன்னைக்கு வந்து அந்த இத வந்து கன்டின்யூ பண்ண முடியாம ஏன் திருப்பி வந்து ஒரு செப்டிக் டேங்க் வச்சு கிளீன் பண்ற நிலைமைக்கு வராரு அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து எல்லா இடத்துலயுமே உட்கார்ந்து ஆதிக்கம் செலுத்துது. இப்ப வந்து இந்த ஆதி திராவிடர் நலத்துறையா இருக்கட்டும், டாட்கோவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் அங்க இருக்கிற பொறுப்புல இருக்கிறது இந்த ஒரு குறிப்பிட்ட சாதிய சேர்ந்தவங்க தான். ஒரு 4 அப்ளிகேஷன் வருது. அந்த 4 அப்ளிகேஷன்ல வந்து ஒரு 2 அப்ளிகேஷன் அருந்ததியர், ஒரு 3 அப்ளிகேஷன் வந்து பறையர். வேக்கன்சி 3 தான் இருக்குன்னா, அந்த 3ம் பறையரால தான் வந்து ஃபில் அப் பண்ண முடியும். ஃபில் அப் பண்றாங்க. இததான் வந்து ரொம்ப காலமா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதியமானா இருக்கட்டும், இல்ல தமிழ் புலிகள் கட்சியை சேர்ந்த இவரா இருக்கட்டும். அவர் பேர் என்ன? பிளாக் பந்தர். இந்த ஆகிய திருவள்ளுவனா இருக்கட்டும். இவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்க, இதுதான் பேசிட்டான்னு அந்த குரல் வெளியே கேட்கவே இல்ல. இவங்க ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இல்ல ஒடுக்கப்படுறோங்க. அண்ணன் தலித் சமூகத்துக்குள்ளேயே நாங்க இவங்களையும் ஒடுக்கப்படுறோம். சேர்த்துக்கங்க அரப்பன் அண்ணன் மதிவண்ணன் ம். வந்து தொடர்ந்து வந்து அருந்ததி மக்கள் விடுதலையும் அண்ணன் குதிரை மதிவேந்தனா இருக்கட்டும், மதிவேந்தன் இல்ல அதான். எல்லாருமே வந்து இங்க ஒரு குரல ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கதறல் வந்து நெறைய பேருக்கு இங்க கேட்கவே இல்ல. இது நாங்க ஒரு 3 ஸ்பேஸ் போட்டு பேசியிருக்கோம் இத வந்து. ஓகேங்களா? இங்க வந்து நாங்க வந்து எல்லா இருக்கிறதுலயே ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு போராடுறோம். கம்யூனிஸ்ட்டுகள் நாங்க அப்படி இப்படின்ட்டு வாய்க்கிலேயே பேசுறோம். எல்லாருமே இத கடந்து போறாங்க உட்கார்ந்துகிட்டு. அவங்க ரொம்ப நாளா கதறிட்டு இருக்காங்க. நீங்க வந்து மேலோட்டமா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் தலித் சமூகமா பாக்குறீங்க. ஆனா இல்ல அதுக்குள்ளேயே நாங்க இவனை ஒடுக்கப்படுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப இல்ல நாளா அந்த இங்க பேசிட்டு ஹரப்பன் இருக்காங்க. ஹரப்பன் இந்த கோபி நாயனார சட்டையை பிடிச்சி ம். முக்தா இன்னொரு கேள்வி கேட்டிருக்கணும். அருந்ததியர் 3% உள்ஒதுக்கீடு பத்தி உன் கருத்து நடா நாய், அதை சொல்லிட்டு போடான்னு இவன் அதை பத்தி அப்ப பேசினானாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் எல்லாம் கொண்டு போய் விசிகே போடும்போது இவன் ஏதாவது வாய் திறந்து பேசினானா? எதுவுமே பேசல. எதுவுமே பேசல. இன்னைக்கு வந்துட்டு கடந்து அதான் சொல்றேன். நம்ம பதறி அடிச்சுட்டு போயிட்டு, ஐயோ கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேட்டு சேலஞ்சே பண்ண முடியாது கோர்ட்ல. அதுக்கப்புறம் பதறி அடிச்சு போய் பெட்டிஷன் போடுறானுங்க இவனுங்க தான். அன்னைக்கு திருமாவளவனை விமர்சிச்சா வந்து இவனுங்க வந்து தலித்துக்கு எதிரான இவனுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பட்டம் கட்டுறானுங்க உட்காந்துக்கிட்டு. இவனுக்கு எவ்வளவு இவனுங்க பெரிய வந்து அயோக்கியனுங்க கேக்குறானுங்க, பாருங்க விசிகே உட்காந்துக்கிட்டு. காரனே கேக்குறானுங்க, கலைஞருக்கு காயின் இது பண்றதுக்கு நம்ம அங்க இருந்து கூட்டிட்டு வந்து வச்சுட்டோமா, பிஜேபியில இருந்து கூட்டிட்டு வந்து காயினை வெளியிட வச்சுட்டோமா? ஏன்னா நாய ரிவ்யூ பெட்டிஷன் போடுறதுக்கு பிஜேபி எம்ப காலை வந்து மாத்தி மாத்தி லெப்ட் கால் உனக்கு ரைட் கால் எனக்குன்னு மாத்தி மாத்தி 2 பேரும் நக்க போனாங்களே. இல்ல இப்ப நம்ம இத்தனை கேள்வி கேட்டப்ப உனக்கு அருந்ததியர் சாதியவர் இருக்குடான்னு சொல்லி திருப்பி கேக்குறானுங்க நம்மள பார்த்து. எனக்கு அது ஒண்ணு புரியவே இல்லைங்க. அது எப்படிங்க ஒரு அருந்ததியர் எப்படிங்க சாதி வெறியா இருக்க முடியும்? ஒரு பறையரால் இருக்க முடியும். ஏன் ஒரு வரலாறு இருக்கு. ஒரு காலத்துல நீ நிலம் வச்சிருந்தா உன்கிட்ட அந்த நிலத்தை பிடிக்கிட்டாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு. சமீபத்துல வந்து இப்ப வெள்ளைக்காரன் காலத்துலயும் அந்த வரலாறு இருக்கு. மன்னர் காலத்துலயும் உனக்கு அந்த வரலாறு இருக்கு. காலங்காலமா நிலம் இல்லாத சமூகம் எப்படிங்க ஜாதி வெறியா இருக்க முடியும்? எனக்கு அது புரியவே இல்ல. இவனுங்களுக்கு திருப்பி கேள்வி கேட்டா தெரிஞ்சு போய் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிறானுங்க. தெரிஞ்சுட்டு உனக்கு அருந்ததியர் சாதி வெறிடா, நீ ஒரு ஜாதி வெறியன்டா அப்படின்னு திருப்பி நம்மளுக்கு முத்திர குத்துறானுங்க உட்காந்துக்கிட்டு. இப்ப இவன் பக்கத்துல போய் எப்படி நிக்க முடியும் நம்மளால? ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவங்க இவன் இந்த மாதிரி தள்ளி நீ வந்து இவன் எனக்காக பிரச்சனைக்கு நீ எதுக்குமே நீ போராட மாட்டேங்கிற. அப்ப உன் பக்கத்துல இருந்து எப்படி நிப்பாங்க? அப்ப யாரு எனக்காக அரசியல் பண்றாங்க, யார் எனக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்களோ அவங்க பக்கம் தான் போய் நிக்க முடியும் என்னால உட்காந்துக்கிட்டு. நான் எதுக்கு உன் பக்கத்துல நிக்கணும்? நீ என்னைக்குமே உனக்கான அரசியல், உன் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த அரசியல்
ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு வந்து அந்த அவ்வளவு பெரிய அரசியல் பண்ண நீ என்னைக்காவது அருந்ததியர் பிரச்சனைக்கு நீ வந்து நின்றுருக்கியா? என்னைக்குமே நின்னது கிடையாது. அப்புறம் எப்படி உன் பக்கத்துல போய் நிக்கணும்? அப்ப நான் பொது நீரோட்ட அரசியலே போய் கலந்துக்கிறேன். நானு உன் பக்கத்துல ஏன் வந்து நான் நிக்கணும்? நீ எதுக்குமே எனக்கு வந்து நிக்க மாட்ட. எனக்கு ஏதாவது பிரச்சனை நீ குரல் கொடுக்க மாட்ட. ஆனா எனக்கு வந்து ஒரு நல்லது நடக்குதுன்னா அங்க போய் பெட்டிஷன் போடுவ நீ. அப்ப நான் எதுக்கு உன் பக்கத்துல வந்து நிப்பேன் தான் நான் கேள்வி கேட்பேன் உட்காந்துக்கிட்டு. எனக்கு கேள்வி கேட்க உனக்கு உரிமையே கிடையாது. நீ வந்து துரோகி, நீ வந்து ஆள் காட்டி. எப்ப பார்த்தாலும் இது ஒண்ணு போட்டுக்கிறானுங்க. போய் போடுற கமெண்ட்ல நீ ஒரு ஆள் காட்டிடா, நீ வந்து ஒரு துரோகிடா. என்னமோ இவன் பேசுற அரசியலுக்கு நம்மளுக்கு வந்து இவனுக்கு வந்து முட்டு கொடுத்து நம்ம வந்து முட்டு கொடுத்து இவனுக்கு பக்கத்துல நிக்கணும்னு உடனே வந்து துரோகி, ஆள் காட்டி, அந்த இதுன்னு என்னன்னு கண்ட மெனிக்கு வந்து திட்டுறது. இன்னொருத்த வந்து ஓப்பனாவே திட்டுறான். இல்லங்க, அரப்பனா, அதாவது பிஜேபியில ஒருத்தன் வந்து அரப்பன் பிஜேபியில இல்லைன்னா இந்து விரோதி ம், அப்படின்னு சொல்றான்ல. அதே மாதிரி நம்ம திராவிடம் ம். பேசணும்னா நீ இன துரோகி. எப்படி பேசுறானுங்க? இல்ல இன அதுக்கு இப்ப நீ மேல ஒரு கட்டத்துக்கு மேல போறானுங்க பாருங்க. அந்த பிரகாஷ்னு ஒருத்தன் இந்த லீகல் ரவுடின்னு வரான் பாருங்க. போடா சங்கிலி புண்டை அப்படிங்கிறான். கீழ அர்த்தத்துக்கு வந்து அவன சங்கிலி புண்டைன்னுலாம் சொல்லன்னு சொல்லிட்டு அந்த ஜாதி பேரை சொல்லி திட்டுறான். கேட்கல ஹரப்பன், பேசுறீங்களா? கேட்கல கேட்கல, யாருக்குமே கேட்கல. இல்லைங்க, நான் ஒரு இதை வந்து எதிர்த்து கேட்டதுக்கு ஒரு அந்த ஆளுன்ட்டு கமெண்ட் அதுக்கு அவனை வந்து சங்கிலி பூன்லாம் திட்டாத. அந்த அர்த்தேர் சமூகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கும், சால ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அந்த சாப அந்த அந்த புண்டனே ட்ரெயின் கொண்டு உட்காந்து கீழே வந்து கமெண்ட் போடுறான் உட்காந்துக்கிட்டு. கேட்டா இவன் தரித்து போராளியாமா, இவனை எடுத்து கேள்வி கேட்க கூடாதாமா. ஓப்பனா ஜாதி பேர் சொல்லி திட்டுறாங்க. என்னையும் திட்டுறான், பிளாக் வந்தரையும் திட்டுறான். இவனுங்க வந்து நம்மளுக்கு யோக்கிய படம் எடுத்துட்டு உட்காந்துருக்கிறானுங்க. ஆனா ஹரப்பன் இது பாத்தீங்கன்னா மக்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை கிடையாது. இப்ப எல்லாரும் ஒடுக்கப்பட்டவங்களே நான் கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் கிரேடு, நீ செகண்ட் கிரேடுன்னு ஒரு பெருமை வைத்துட்டு தான் இந்த பிரச்சனையே. மேல இருக்கும் மொத்தமா நம்மள பிளாக் அவுட் பண்ணி குத்துறாண்டா, பார்ப்பனா அதெல்லாம் தெரியாது. ஓ நீ இதுவா, நான் கிரேட் 1, நீ கிரேடு 2, அந்த மைண்ட் செட் இருக்க உருப்பட வழியே கிடையாதுங்க. இன்னும் இப்படி நிறைய தொடர்ந்துட்டு இருக்கோம். ஒற்றுமை இல்லைன்னா ஒண்ணுமே புடுங்க முடியாது நம்ம, அவ்வளவுதான். இல்லைங்க, இது வந்து ஒரு அரசியல் அஜெண்டாங்க. தொடர்ந்து வந்து திராவிடத்தை வந்து தலித் மக்களுக்கு எதிராக வந்து நிறுத்துறது, தமிழ்நாட்டை வந்து தலித் மக்களுக்கு எதிராக வந்து நிறுத்துறது, இது வந்து திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு அரசியல் அஜெண்டா. இப்போ இங்க சாதி பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமா? அது இந்தியாவின் ஒட்டுமொத்த பிரச்சனை. தமிழ்நாட்டில் வந்து சாதி ஒழிஞ்சிருச்சு, இங்க தமிழ்நாட்டில் யாருமே சாதி பாக்குறது இல்ல அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பெரியார் மன்னன் ஏன் சொல்றோம்? இங்க சமூக நீதிக்கான ஒரு குரல் இருக்குது. அந்த குரல் தான் இங்க வந்து அரசியலை தக்க வைக்குது. அதனால பெரியார் மன்னன் சொல்றோம். இடஒதுக்கீடுக்காக போராடுகிற சிந்தனை இருக்குது, சமத்துவத்திற்காக போராடுகிற சிந்தனை இருக்குது, சாதி ஒழிப்புக்காக போராடுகிற சிந்தனை இருக்குது. அப்படிங்கிறதுனால இது பெரியார் மண் அப்படின்னு நம்ம பேசுறோம், இது திராவிட மண் அப்படின்னு பேசுறோம். ஆனா இவனுங்களுக்கு என்ன அறுப்பு இருக்குதுன்னா, இவனுங்களுக்கு இங்க இருக்கிற இந்த சாதி ஒழிப்பு குறித்தோ இதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. அதிகாரத்தை வந்து நமக்கு யாராவது கொடுத்த மாட்டாங்களா? அது பார்ப்பனையும் நமக்கு நமக்கு வந்து கொடுத்துடாதான்? பார்ப்பனையும் கொடுத்துட்டா நாம வந்து அதிகாரத்துல போய் உட்காந்துடலாமே அப்படின்னு ஒரு பிழைப்பாத அரசியல் பண்றானுங்க. நான் அதான் கேக்குறேன், பார்ப்பனையும் உனக்கு அதிகாரத்தை கொடுக்காது. உனக்கு அதிகாரம் கொடுக்கறமா நடிச்சு உன்னை கழுத்த இருக்கும். இது நாம இங்க அரசியல்ல பார்த்தது. எங்க பார்த்தோம்? நம்ம உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம்.
மற்ற அதிகார மையங்கள்ல வந்து பார்ப்பனியம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை யாரு இவன், என்ன ஜாதி, என்ன மதம், கேள்வி கேட்டா ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் சொல்லாம நீ என்ன ஆளுங்க, என்ன மதம் இதெல்லாம் தேடுறவன் பாத்தீங்கன்னா அந்த RSS பேரோலதான் உட்காந்துருப்பான் உட்காந்துக்கிட்டு. இவனுங்க அதான் பண்ணிட்டு உட்காந்துருக்கானு. ஒரு கேள்வி கேட்டா நீ வந்து அருந்ததியர் சமூகம் தானே, உனக்கு அருந்ததியர் சாதி வெறி இருக்கு அப்படின்னு ஒரு டேக குத்துறது, இல்லைன்னா வந்து ஒரு மதத்தை பேரை வச்சு குத்துறது, நீ துலுக்கம் தானே அப்படின்ட்டு. இந்த அதாவது என்ன துலுக்கணும்னு சொல்றானுங்க. இவன் எங்க இருந்து கண்டுபிடிச்சான்னு தெரியல. துலுக்கனா, அருந்ததியரா, ஏன் நான் கவுண்டரா கூட இருக்க முடியும், நான் வன்னியரா கூட இருக்க முடியும், நான் பறையரா கூட, வான் ஜாதியா கூட இருக்க முடியும். உனக்கு தெரியுமா நான் யாருன்ட்டு? துலுக்கன்னு ஒரு பட்டம் கட்டுறது உட்காந்துக்கிட்டு. இல்ல அது எனக்கு புரியலைங்க. அதாவது இந்த துலுக்கங்கிற வார்த்தை எங்க இருந்து வரும்? இல்ல அரப்பன், எனக்கு வந்து இது புரியவே இல்லை. ஒண்ணு என்ன வந்து சூத்திரமா ஆக்கிடு, இல்ல என்ன இல்ல என்ன வந்து நான் வந்து இந்துவே இல்ல, நீ வந்து ஒரு இஸ்லாமியர், நீ இப்ப சொல்ற மாதிரி முஸ்லீம். இல்ல அவன் இஸ்லாமியர்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீ துலுக்கம் தாண்டா அப்படிதான்டா பேசுவாங்கறான். தலித் அரசியல் பேசுறேன்னு சொல்லிட்டு நீ நீ இஸ்லாமியர் தானே சொன்னா கூட பரவாயில்ல, நீ துலுக்கம் தானே. அப்படி துலுக்கங்கிற வார்த்தை யார் யூஸ் பண்ணுவான்? சங்கி தான் யூஸ் பண்ணுவான். இவனுக்கு யூஸ் பண்ற டேர்ம் அந்த இதெல்லாம் பாருங்க அப்படின்ட்டு. அதுதான் வந்து எனக்கு குழப்பமா இருக்குது. நீ ஏதோ ஒரு நிலையில வந்து ஆனா ஒண்ணு நம்புறானுங்க. அண்ணா நீ என்ன வேணா சூத்திரன்னு சொல்லுவானுங்க, இஸ்லாமியர் சொல்லுவாங்க, அருந்ததியர் சொல்லுவாருங்க. அவனுங்க வந்து நீங்க அவங்க சாதிக்காரங்களேன்னு வந்து அவனுங்க சொல்ல மாட்டானுங்க. ஏன் தெரியுமா? அவனுங்க ஸ்ட்ராங்கா நம்புறானுங்க. நம்ம ரத்தத்துக்குள்ளேயே ஆம்ஸ்ட்ராங் இருக்காரு, அவன் எப்படி இப்படி பேச முடியும்? வாய்ப்பு இல்ல. நம்ம சாதிக்காரனா இருந்தா இப்படி பேச மாட்டான்டா. ரத்தத்துல ஆம்ஸ்ட்ராங் ரவுடின்னு எப்படிடா சொல்ல வாய் வரும்ன்றவானுங்க அவனுங்க. அவனுங்க கான்பிடென்டா நினைக்கிறானுங்க பாருங்க. எங்க அப்பா அம்மால ஒரு சாதி உன் சாதியா கூட இருக்கலாம், உனக்கு எப்படி தெரியும்? இவனுங்களாம் நினைச்சுக்கிறானுங்க. அதாவது இந்த ஜாதி, இந்த அரசியல் பேசுறவன், இந்த ஜாதிக்காரன் இந்த கட்சியில இருக்க மாட்டான், இந்த கட்சியில தான் இருப்பான். இதுலதான் நீங்க தோக்கறது. இங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்களை திட்டலாம் அரப்பன். அதான் அரப்பன், விசிகாவையோ இல்ல அவங்களையோ நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா உங்களோட குவாலிபிகேஷன் ஏர்போர்ட் மூர்த்தியாரா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க கேட்கலாம். அதை தாண்டி வந்து நாகை திருவள்ளுவனோ இல்ல வந்து ஜவஹர்லாவோ இந்த மாதிரி நீங்க இருக்க கூடாது. ஏர்போர்ட் மூர்த்திக்கு மட்டும்தான் சொந்த கட்சியில இருக்கிற சாணவாசியே பிடிச்சு கடிக்கிறானுங்க. ஏன்னா அவர் அவங்க ஜாதி கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாணவாச பிடிச்சு கடிச்சாங்களா இல்லையா அவனுங்க? அவர் திமுக ஆதரவா ரொம்ப பேசிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு இஷ்யூல வந்து திமுக சைடு தான் கரெக்ட். அந்த ஆதவர்ஜனா பிரச்சனைலதான். ஆதவர்ஜனாவை மட்டும் திட்டலடா, என்னன்னு தெரியலடா. இது வந்து என்ன எனக்கு தெரியல. இது வந்து நல்லா மலவாழ பழமா இருக்கு, நல்லா இருக்குன்னு விட்டானுங்களான்னு தெரியல. அவரு படிச்சவர் போல இருக்கு, அதான் போல. அப்ப திரும்ப டாக்டரேட் வாங்கினது இல்ல கற்பூரியா? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. வெளியில இருந்து வர ஆளு எந்த அளவுக்கு போயிட்டானுங்கன்னா, இல்ல அதான் அரப்பன் MC ராஜா தான். அதாவது நீதி கட்சியில இல்ல முரளி, அதாவது நீதி கட்சியில வந்து MC ராஜா தான் வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வராங்கிற ரேஞ்சில உட்காந்து அந்த இந்த ஜாதி வெறிகளும் எல்லாருமே அவனுக்குன்னு ஒரு கதையை உருவாக்கியான் தெரியுமா? ஐயா காமராஜர் காரில் சென்று கொண்டிருந்தாருன்ட்டு அந்த குரூப் ஒரு கதையா உருட்டும். அப்புறம் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் தெரியும்ல, அவர் இன்னும் உசுரோட தான் இருக்காரு, முதுகுளத்தூர்ல இருந்துதான் 3ஆம் உலக போரே ஆரம்பிக்கணும் அந்த குரூப் ஒரு கதையை கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பானுங்க. அது மாதிரி இவனுங்க ஒரு கதையை இவனுங்களா கிரியேட் பண்ணிக்கிறானுங்க. தங்கலான் படத்தெல்லாம் உட்காந்து ரைட்டப் எழுதுனானுங்களே, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி ஒண்ணு எழுதிக்கிறது. இல்லைன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா வரலாற்றை திரிக்கிறது. இந்த ஜாதி வேறேன்னு எப்பயும் வரலாற்றை திரிச்சுக்கிட்டே இருப்பானுங்க உட்காந்துக்கிட்டு. எங்க ஆளுதான் பண்ணாரு, கிரெடிட்டை வந்து திராவிடம் எடுத்துக்கிச்சு அப்படின்ட்டு ஒரு இல்ல இந்த ஜாதி வெறினுக்குலாம் எல்லாமே காமன் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இல்ல அதான் இந்த MC ராஜா தான் சொல்றேன். இன்னைக்கு வந்து MC ராஜா தான் வந்து சத்துணவு அதாவது கொண்டு வந்தது வேற ஒருத்தர். நீதி கட்சியில வந்து வேற ஒருத்தர் தியாகராயர் கொண்டு வந்தாரு. அவர் மேயரா இருக்கிறப்ப கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் இந்தியாவிலேயே முதல்ல வந்து அந்த மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது வந்து அவர் தான். நீதி கட்சி காலத்துல அவர் மேயரா இருக்கிறப்ப தியாகராயர் வந்து கொண்டு வர்றாரு.
அது அவர் கொண்டு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு எம்சி ராஜா தான் கொண்டு வந்தாருன்ட்டு இவன் ஒரு இது பண்றான் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா எம்சி ராஜா இவன் ஜாதிக்காரன். அவர் அண்ணல் அம்பேத்கருக்கு வந்து துரோகம் பண்ணவர், முதுகுல குத்துனவர். அதெல்லாம் இவனுக்கு முக்கியம் கிடையாது. ஆனா அவர் எங்க ஜாதிக்காரராக்கனால அண்ணல் அவருக்கு ஒரு கதை எழுதணும். நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். அண்ணல் அம்பேத்கருக்கு மட்டும் துரோகம் பண்ணவர்னு சொல்லக்கூடாது. பூனா பேக்ட் இன்னைக்கு மட்டும் இருந்திருந்தா தலித்துகளோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? பூனா பேக்ட வந்து பெரியார் வந்து ஆதரிக்கிறார். நீ வந்து காந்தியே இருந்தாலும் கையெழுத்து போடாத அப்படின்னு. தலித் மக்களுக்கு எதிரா நின்ன காந்திக்கு காந்தி சப்போர்ட்டா? சாவுட்டாரு. அந்த ஒருத்தன் செத்த ஆமா, செத்துட்டு போகுன்ட்டாரு. அதான் அவன் ஒருத்தன் பூனா சாவறதுக்கு பேக்ட பார்த்தா வந்து தலித் மக்களை காவ வாங்கிறாருன்னு அண்ணா அம்பேத்கருக்கு லெட்டர் எழுதுவாரு. ஆமா, பூனா பேக்ட வந்து அம்பேத்கர் இதை கொண்டு வரும்போது முற்றிலுமா அது வந்து தலித்துகளோட பெரிய வளர்ச்சி, பெரிய விடுதலையை கொடுத்துரும் அந்த பூனா பேக்ட். ஆனா மொத்த தலித் மக்களுக்கு எதிராக நின்னவர் வந்து காந்திக்கு சப்போர்ட்டா நின்னவர் எம்சி ராஜா. அவர் அம்பேத்கருக்கு சப்போர்ட்டா நிக்கல. அந்த விஷயத்துல நின்னது அம்பேத்கருக்கு எதிராக மட்டும் நிக்கல. அந்த விஷயத்துல அவர் நின்னது ஒட்டுமொத்த தலித்துக்கு எதிரா. ஒட்டுமொத்த தலித்துக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல இருந்து ஒரே குரல் வந்து பெரியார் மட்டும்தான் கொடுத்துருந்தார். நீ அப்ப காந்திக்கு சப்போர்ட்டா உட்காந்துட்டு இருந்தவர் தான் எம்சி ராஜா. தலித்துக்கு எதிராக வேலை பார்த்தவர் தான் எம்சி ராஜா. நம்ம நினைக்கிறோம் பூனா பேக்ட எதிர்த்தது வந்து வெறும் அம்பேத்கருக்கு எதிரானு. பூனா பேக்ட் யாருக்காக கொண்டு வந்தார் அம்பேத்கர்? மொத்த தலித் விடுதலை தானே அது. ஹலோ, கேட்டுச்சா? கேக்குது. இல்ல அதுதான் சொல்றேன். இவனுக்கு வந்து அந்த இந்த சுயசாதி அறிப்பு இருக்கிறவனுக்குலாம் என்ன டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணணுங்களோ அது எல்லாத்தையும் இவனுங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அவ்வளவுதான். இவங்களோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவை இல்ல வீழ்ந்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க வந்து திருப்பி வந்து நான் வந்து திருந்திட்டேன், நாதஸ் திருந்திட்டேன், ஏத்துக்கன்னு திருப்பி வந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலமும் ஏத்துக்க மாட்டானுங்க. இன்னைக்கு மாங்கா குரூப் என்ன நிலைமையில இருக்கானுங்களோ அந்த நிலைமையில தான் நீங்களும் போய் இருக்க போறீங்க. இல்ல, ஒரு பக்கம் ஹரப்பன், இவனுங்களே ஒரு பக்கம் வந்து காமராஜருக்கு எதிராக திமுக அப்படின்னு பேசினானுங்க. இன்னொரு பக்கம் அந்த 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 உரிமைக்காலம் அந்த அந்த ஓலாவாய என்ன சொல்லி இருக்கிறான்னா, காமராஜர் இடைநிலை சாதி என்பதனால்தான் காமராஜர் கொண்டு வந்தார்னு சொல்றாங்க. அப்படின்னு காமராஜருக்கு திமுகவுக்கு நெருக்கத்து. டேய், உங்களை மாதிரி ஒரு மானங்கட்ட ஜென்மங்களை நான் ஏங்க என்ன வேணா சாதி எரிப்புக்கு பேசுறானுங்கன்னா எவ்வளவு வந்து இவனுக்கு அடிப்படுத்துவனுங்கன்னு பாருங்க. இப்ப வந்து நீங்க ஏன் வந்து தூக்கி பிடிக்கிறீங்கன்னா தான் நீங்க வந்து தூக்கி பிடிக்கிறீங்க. காமராஜரை வந்து திமுக வந்து பெருமைப்படுத்தல, ஒடுக்கிருச்சு. இல்ல இதுல இன்னொரு விஷயம் விஜயண்ணா, இன்னொரு விஷயம் விஜயண்ணா, இன்னொரு விஷயம் என்னன்னா, கேக்குதா? இன்னொன்னு இந்த 1916 1920 காலகட்டத்துல நீதி கட்சி வரும்போதுதான் முத வந்து நம்ம இவரு கொண்டு வர்றாரு. அந்த பிடிஆர், இப்ப அவங்க தாத்தா தான் வந்து கொண்டு வர்றாரு அந்த மதிய உணவு திட்டத்தை. சரி, நீ எம்சி ராஜா கொண்டு வந்தாருன்னே கூட நீ சொல்லிக்க. ஆனா 1930 வரைக்கும் எம்சி ராஜாவே நீதி கட்சியோட நியமன எம்பி தானே அவன். அவனுக்கு அது தெரியல பாத்தீங்களா? இல்ல 23 வரைக்கும் அவர் வந்து இருந்தாரு. 23 நியமன எம்பி தானே. இல்ல அதுதாங்க. இப்ப தியாகராயர் கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு அரசியல் பேசுறோம், ஓகேங்களா? இப்ப வந்து இப்ப காமராஜரை வந்து நம்ம ஜாதி தலைவரா பாக்குறது கிடையாது. ஆனா அந்த சமூகம் அப்படிதான் அவரை பாக்குது, ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு இதை பாக்குறோம், தியாகராயர் கொண்டு வந்தாரா? அது வந்து என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தாரு? ஆய திராவிடர் பள்ளிகளை திறந்தாங்க. மற்ற மக்கள் ஆய திராவிடருக்கு வந்து தனியா வந்து அந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது இன்னும் நிறைய இடத்துல நீங்க அந்த நீதி கட்சியில நான் ஒரு த்ரெட் போட்டிருக்கேன் பாருங்க. அதுல போய் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல 1926, 30லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆய திராவிடர் மாணவர்களை வந்து பொதுப்பள்ளியில உட்கார வைக்கக்கூடாதுன்னு நிறைய ஊர்ல இருந்து போராட்டம் பண்ணி இருக்கிறானுங்க. அதுக்கு தனியா ஒரு ஜியோ போட்டு இந்த மாதிரி வந்து இப்ப இது பண்ணீங்கன்னா அதுக்கு தனியா சட்டம் பாயின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் சட்டம், அதுக்கு வெள்ளக்காரங்காலத்திலேயே சட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஜியோ போட்டிருக்காங்க. இவ்வளவு இது பண்ணது வந்து ஒரு பொது நோக்கத்துக்கு, ஒரு சமத்துவத்துக்கு, ஒரு பார்ப்பனியத்துக்கு எதிராக வந்து போராடின ஒரு தலைவரா பாப்பியா? இல்ல அதுல வந்து என் ஜாதிக்காரனுக்கு எப்படி கிரெடிட் எடுத்துக்கலாம்னு உட்காந்து பாத்துட்டு உட்காந்துருப்பியா?
இதுதான் பிரச்சனை. ஜாதி அரசியல் பேசுறவன்ட்ட இது ஒண்ணுதான் பிரச்சனை. இன்னைக்கு தியாகராயரை நீ ஜாதி தலைவரா பாப்ப, அடுத்து டிஎம் நாயரை நீ ஜாதி தலைவரா பாக்குற. ஆனா அதுலயே எம்சி ராஜா வந்து உனக்கு புரட்சியாளர். உனக்கு அது என்ன நீதி கட்சியில இருந்து எம்சி ராஜா மட்டும் உனக்கு எப்படி புரட்சியாளர் ஆவாரு? மத்தவங்களாம் நீ எப்படி கேன்சல் பண்ணுவ? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இது இன்னும் கொஞ்ச நாளா நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இன்னும் கொஞ்ச நாளா போனா பெரியாரே ஒண்ணும் பண்ணல, அங்க வந்து நிக்க போறானுங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு வந்து சும்மா பெரியாருக்கு அப்புறம் ஆசிரியர் ஒழுங்கா வேலை செய்யலன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனுச்சுன்னா பெரியாரே ஒண்ணும் செய்யலன்னு சொல்லுவானுங்க பாருங்க உட்காந்துக்கிட்டு. இவனுங்க அதுக்குதான் வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறானுங்க. பிளாக் பந்தர் இன்னொரு நாள் அந்த ஜட்ஜ்மெண்ட் உட்காந்து படிக்கணும். அந்த பாப்பா மகன் ஒரு பீஸ் சுத்திட்டு இருக்குல்ல, ஒரு விளம்பர வெறி பீஸ். அது 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 பண்ணலாம், நம்ம இன்னொரு நாள் சொல்லலாம் அதை. அந்த இல்ல அது அந்த பாப்பா பீஸ் மகன் ஒரு நாள் கிரெடிட் போட்டு எடுத்துக்கிறது பழக்கணும். கூட ஓகே, அது கிரெடிட் எடுத்துக்கிட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. அவரு அந்த வேலையை முன்னாடி செஞ்சாரு, அதெல்லாம் ஓகே தான். இதை திமுகக்கு எதிராக திருப்புறதை தான் நம்ம உடைக்கணும். இல்ல அததான் சொல்றேன். இந்த கேஸ்ல கோகுல்ராஜ் கொலை வழக்கு கேஸ்ல நீ வந்து நீ வந்து மெயினா உட்காந்து வாதான அந்த ஜட்மெண்ட் உட்காந்து படிக்கணும். ஒரு நாள் இருக்கு, அது படிக்கிறப்பதான் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் இது இருக்கு. பழைய கேஸ் நீ எடுத்து நடத்தின, அதையும் ஒழுங்கா நடத்தலைன்னு சொல்லிட்டு நீ வாதாடின இதே வாதத்தையே வந்து வேற இதா மாத்தி ஜெயிச்சு கொடுத்தது லஜ்பத் ராயும் குமாரும். ஆனா இவன் எல்லா இடத்துலயும் போயிட்டு எல்லா இடத்துலயும் மீடியால போய் உட்காந்து நான் தான் கட்டினேன், நான் தான் கட்டினேன், நான் தான் அந்த கிரெடிட் கூட எடுத்துக்கியா வேணான்னு சொல்லல. ஏன்னா நீ வந்து அதுக்கு முன்னாடி வந்து கீழமை நீதிமன்றத்துல வந்து நீ வந்து அந்த வழக்கை நடத்தி இருக்கிற, இல்லைன்னா ஒத்துக்கல. மேல்முறையீட்டுல ஜெயிச்சு கொடுத்தது வந்து திமுக அரசாங்கம். ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட உட்காந்து படிக்கிறவாங்க. நம்மளும் ரொம்ப நாளா உட்காந்துட்டு சரி இந்த ஆள் மேல ஒரு மரியாதை இருக்குன்ட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தா எல்லா இடத்துலயும் போயிட்டு திமுக அரசு வழக்கறிஞரா வேலை செய்யற உனக்கு இல்ல அரசு அந்த வந்து ஆளுகிட்ட சம்பளம் கேட்கும் கொடுக்குது. போது ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அரப்பன், ஒரு இன்டர்வியூல சொல்ல இது ஒரு கூட்டு முயற்சி தான், அவங்களோட பங்கும் அதிகம்னு சொல்லி திமுக இதுக்கு சொல்றாரு. இல்ல அவரு அந்த அதுதான் இன்டர்வியூல இதையும் பதிவு பண்றாரு. ஆனா அதை எடுத்து இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா வேற விஷயத்த மட்டும் கட் பண்ணிட்டு பாப்பா மோகன் தான் எல்லாம் பண்ண, திமுக இதுக்கு எதிராக வேலை செஞ்சது. இப்ப இன்னொரு இடத்துல போய் என்ன பேசுறாருன்னா வேற ஒண்ணு பேசியிருக்காருல்ல, அதிமுக பீரியட்ல இவருக்கு அலவன்ஸ் கொடுக்கல, இதெல்லாம் கொடுக்கல, அரசு கொடுக்கல. அதை வந்து என்ன பண்றாங்கன்னா இதோட ரிலேட் பண்ணி திமுக வந்து ஒரு வேலையை பார்க்குதுன்னு வந்து அவதூற பரப்புறானுங்க. இல்ல ஐயா அரசு ஒரு வழக்கறிஞரா இருந்தா அரசு வழக்கறிஞர் உனக்கு சம்பளம் கிடைக்கும். உன்னை வந்து இந்த கேஸுக்கு வாதாட சொல்றாங்க அப்படின்னா உனக்கு அரசாங்கத்துல இருந்து சம்பளம் வந்துகிட்டு இருக்கு. நீ போயிட்டு வர செலவு, நீ உட்காந்து டீ குடிக்கிற செலவு, நீ போய் அங்க வந்து தொப்பி வாப்பா பிரியில உட்காந்து பிரியாணி செஞ்ச செலவெல்லாம் வந்து அரசாங்கம் பண்ணிட்டு உட்காந்துரும் உனக்கு. இல்ல அதுக்கும் டிஏ இருக்கு, இல்ல அதுக்கும் டிஏ இருக்கு, அது இல்ல மந்த்லி நீங்க எல்லாமே டிஏ டெய்லி எல்லாமே அலவன்ஸ் வந்து போட்டு சேர்த்துதான் வாங்கிடலாம், சொல்றேன். எக்ஸ்ட்ராவா வராது. எக்ஸ்ட்ராவா வராது. எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும், அரசு லஞ்சம் தான் கொடுக்கணும். அதை எதிர்பார்க்கறியா நீ? எனக்கு ஒன்றும் புரியல. அரசாங்கம் உனக்கு சம்பளம் போடலையா? சம்பளம் போடுதுல உனக்கு அரசு வழக்கறிஞருக்கு. அப்புறம் தனியா எனக்கு இவ்வளவு செலவாச்சு குடுன்னா மத்த 2 வழக்கறிஞர் அப்படிதான் வரான். முக்கியமா வாதானது பாத்தீங்கன்னா லஜ்பத் ராயும் அதுக்கப்புறம் குமாரும். அவங்க 2 பேரும் என்ன உன்ன மாதிரி சுத்திட்டு இருக்கிறாங்களா? எனக்கு பர்சனலா இந்த கேஸுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாதாடினேன். அவங்களும் அரசு தோழர் வழக்கறிஞர், நீயும் அரசு வழக்கறிஞர். தோழர் ஒரு 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 ஜாம்பி பிளஸ் நீல சங்கி ஒருத்தன் மாட்டினா அவனோட ஆடியோ ப்ளே பண்றேன், ரிப்ளை ஏதாவது கொடுத்து விடுறீங்களா? கான்டெக்ட் என்ன வந்து கேஸ்? கோபி நாயனார் தான் கான்டெக்ட். இஸ் டிஃபெண்டிங் கோபி நாயனார் இஸ் ஜாதிக்காரன். ஏங்க கோபி நயனாரே காரி துப்பி ஓரமா உட்கார வச்சிருக்காங்க, இப்ப போய் நீங்க கோபி நயனாரை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. இல்ல கோபி பொதுவா சொல்றேன். ஆடியோ ப்ளே பண்ணட்டா உங்களோட விருப்பப்படி? அவனுக்கு நிறைய வாட்டி புரிய வச்சிட்டேன். இவனுக்கு புரிய வைக்க இன்னைக்கே முடியும். வந்து அதாவது ஒரு உனக்கு ஃபண்டிங், அதாவது ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு காசு வந்திருக்கு கோபி நாயனருக்கு.
ஓகேவா? அந்த டாக்குமெண்ட்ட இப்போ முக்தார் ரிலீஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. ஆர்எஸ்எஸ் கரண்ட்ட வாங்கிட்டு படத்த எப்படி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாசம் மாசம் 5 லட்சம் அக்கவுண்ட்ல வருது. அது யார்ட்ட இருந்து வருதுன்னு நான் ப்ரூஃப் போடுறேன்ட்டு அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமும் இவன் கம்மிகள்லாம் உட்காந்துக்கிட்டு கோபி நாயனாருக்கு முட்டு கொடுத்தீங்கன்னா இவனுங்க தூக்கிட்டு வர ஆள்லாம் பாருங்களேன், ஆதவ அர்ஜுனா. டேய் ரொம்ப பாவமா இருக்குடா கம்மிகள், உங்களை பார்த்தா உண்மையிலுமே பாவமா இருக்குடா டே. தினம் உங்களோட தினம் இந்த இது மாதிரி வந்து ஆடியோ ப்ளே பண்ணட்டா வேணாமா? ஒரு கேள்வி எவ்வளவு நம்ம நேரம் பெரியார் பேசலாம்? மேல அதாவது ஐயா அதெல்லாம் அப்புறம் பேசி எனக்கு அப்புறம் ஒரு ப்ளே பண்ணிக்கலாங்க. 20 செகண்ட் தான். பண்ணுங்க பண்ணுங்க. 20 செகண்ட் போட்டிருங்க. நான் ஏதோ 5 நிமிஷம் வரேன். அநேகமா கம்மிகளோட அடுத்த ஆதர்ச நாயகன் புரட்சி தளபதி விசாலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னா பெரியாரு பயிற்சியம் பெரியாரே வந்து எழுச்சிக்கு எதிராக வேலை பார்த்தோம்டா, பழச்சி பறச்சி மாறா போட்டதுனாலதான் வந்து ரவிக்கு வேலை ஏறிச்சுன்னு சொன்னா வந்தாண்டா பெரியாரு பயிற்சியம். கேட்டுதா? கேட்டிருக்கேன். ஏங்க இதெல்லாம் வந்து சங்கிங்க வந்து என்னையோ இதெல்லாம் பழைய அவதூறுங்க. உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு அந்த உட்காந்துருக்காங்க. தாத்தாவை போட்டு அடிக்கிறச்சாதாங்க இவங்களுக்கு தூக்கம் வரும். இவங்க கதை கடைசி வரைக்கும் வேணா இங்க கூட்டுவாங்க, இங்க வேணா கூட்டுவாங்க. எல்லாம் வரமாட்டான் அவன். அவன் வந்து டிஎம் மட்டும் தான் பண்ணுவான். ஃப்ரெண்டு தான், விட்டுருங்க. இப்போ வந்து கோபி நாயனார் வந்து எக்ஸ்பைர் ஆயிடுச்சு பிளாக் மந்தர் மாம்ஸ். அடுத்து புரட்சி தளபதி கடத்தல இறங்கினாதான் அடுத்து ரெடியா இருப்பானுங்க கம்மிங்க விளக்கணி வச்சுக்கிட்டு. என்ன அரை பண்ணதுன்னா ஒரு வாங்க புரட்சி தளபதி. பாத்தீங்களா, வேவா ஒரு வேவா ஒண்ணு புதுசா மக்களோட அவனுங்க பாவங்க, இவன் ஏதோ ஒண்ணு புடுங்குவான், திமுக எதிராக ஏதோ ஒண்ணு பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறானுங்க. ஏதோ ஆனா 3 நாளே புத்தனமா போயிருது. என்ன பண்றது அப்புறம்? அந்த அறம் படம் வரும்போது எல்லாம் ஃபயர் விட்டாங்க. கடைசியில பார்த்தா அவங்க ஒரு தற்கொலை. சவுக்கு சங்கருக்கே ஃபயர் விட்டு இருந்தானுங்க. ஏங்க நீங்க வேற 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்திருக்கணுங்க. இல்ல அவர்தான் இந்தியா அசஞ்சு சவுக்கு சங்கர், சவுக்கு சங்கருக்கு பயிர் விட்டது இல்ல. சவுக்கு சங்கர் இங்க இருக்கிற அதிகாரத்தை வந்து கேள்வி கேட்கிறாருன்னு ஒரு ஓலா விட்டானுங்க பாருங்க. அதுதாங்க எனக்கு வந்து ஆகப்பெரிய காமெடி. கொக்கி ஒரு நாள் உட்காந்து அப்ப நம்ம வந்து இந்த ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்களே, அதுக்கப்புறம் இந்த லப்பர் பந்து மாதிரி படங்கள் கூட நம்ம சில விமர்சனங்கள்லாம் வச்சோம். நல்ல டைரக்டர் எடுத்த படங்களே. இந்த அறமை இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு எனக்கு தோணுது. அது இன்னொரு வாட்டி டவுன்லோட் பண்ணி பார்த்து இவன் கண்டிப்பா அதுல ஏதோ ஒண்ணு வச்சிருப்பான், நம்ம கவனிக்காம விட்டுருப்போம். அதை எடுத்துட்டு வந்து ஒரு நாள் டீகோட் பண்ணணும். ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்க்கும்போது அது வந்து ஃபர்ஸ்ட் அப்படி வந்து அந்த அதிமுக பீரியட்ல அந்த குழந்தை விழுந்த அதுதாங்க பேசியிருப்போம். விவசாயம், என் நிலம், இவன் நிலம் கேட்கறது பிரச்சனை கிடையாது. நிலம் வந்து இல்ல, அதாங்க நிலம் வந்து கண்டிப்பா ஒரு அடிப்படை உரிமைதான். ஓகேங்களா? நிலம் கண்டிப்பா வேணும். அது இந்தியா மாதிரி ஒரு சாதி சமூக சூழ்நிலையில நிலம் கண்டிப்பா இருக்கணும்னு வச்சுங்களேன். ஆனா இவன் அந்த நிலம் என்னவா இருக்கணும்னு விருப்பப்படுறாங்கிறதெல்லாம் இப்ப பெரிய கேள்வியா இருக்கு. அந்த நிலம் விவசாய நிலமா இருக்கணுங்கிறாங்க இவன். அதுல வந்து பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் போடக்கூடாதுன்னு உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்கான். இயற்கை விவசாயம் பண்ணுங்கிற அந்த நிலத்தை இவன் சரியான காட்டு போறாங்க. அறம் படத்துலயும் அதான் பேசியிருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து நிலம்னே பேசிட்டு அந்த படத்துல அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பான். பரவாயில்லப்பா, ஏதோ ஒரு நல்லா பேச அரசியல் நல்லா பேசுற. கடைசியில பார்த்தா இந்த நிலத்துல என் பாட்டம் போட்டெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தான்ப்பா உட்காந்துக்கிட்டு. இவன் கிட்டத்தட்ட ஒரு நவீனப்படுத்த ஒரு செருமைப்படுத்தப்பட்ட ஹீலர் பாஸ்கர் தான் கோபி நாயனார். இவன் வந்து ஒரு ஓல்டு ஸ்கூல் கம்யூனிஸ்டுங்க இவன். ஓகேங்களா? அந்த பழைய கம்யூனிஸ்டுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழர் என்ன அரசியல் பேசுறாங்களோ அதெல்லாம் வந்து 70, 60 பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டில் பேசிட்டு இருப்பானுங்க. தற்சார்பு, இயற்கை விவசாயம், இவனுங்கெல்லாம் வந்து அந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து எதிர்த்தவனுங்க கம்யூனிஸ்டுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா. அன்னைக்கு சோத்துக்கே வழி இல்லாம அரிசி போட முடியல, காய்கறி விளைச்சல் கிடையாது.
ஏன்னா இயற்கை விவசாயத்துல வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு பொருள் வந்து உற்பத்தியாகி வெளியே வரதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அன்னைக்கு வந்து கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்து உற்பத்தியை பெருக்கலாம்னு சொல்றப்ப இவனுக்கு எதிர்த்துட்டு உட்காந்துருந்தானுங்க. டிராக்டர் கொண்டு வரக்கூடாது, ஏர் வச்சு தான் ஓட்டணும், அந்த மாடு போற சாணம் வந்து உரமா பயன்படும் நிலத்துக்கு, டிராக்டர் வந்து அதெல்லாம் வராதுன்னு இன்னைக்கு நாம் தமிழர் வந்து எப்படி பேசிட்டு இருக்கிறாங்களோ அதை அப்படியே அப்பட்டமா நீ பேசிட்டு இருந்தவன் தான் கம்யூனிஸ்ட். இவன் அந்த ஓல்டு ஸ்கூல் கம்யூனிஸ்ட். அதனாலதான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இவனுக்கு வந்து அறிவியல ஏத்துக்கிட்டானுங்க, இல்லைன்னா மாத்திக்கிட்டானுங்க இவனுங்க அரசியல வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் 70 80கள்லாம் இவனுங்கெல்லாம் வந்து சீமானோட பயங்கரமான பூமரா பேசிட்டு இருந்தானுங்க கம்யூனிஸ்ட் எல்லாம். நம்மால் வரை தோத்து போயிருவோம் அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க கம்யூனிஸ்ட் எல்லாம் 70 80ல. அதோட தாக்கம் தான் இவன் இந்த கோபி நாயனர். கொசு வந்து எப்படி காலையில இந்த ஒரு வீடியோலாம் நண்பர்கிட்ட பரட பேசிட்டு இருந்தாங்க. காமெடியாடா. இல்ல அரப்பன் ஒரு நண்பர்கிட்ட தாஸ் கேபிட்டல் பத்தி பேசுறேன். விஜயண்ணா இருக்கீங்களாண்ணே? இருக்கு. காலையில நான் அப்ப மியூட்ல இருந்தேன், நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல தாஸ் கேபிட்டல் பத்தி. இவரு சதா ஒரு நண்பர் இருக்காரு, கம்யூனிஸ்ட் தோழர், ஒரு சிபிஎம் தோழர். அவர் வந்து சதாசிவமா? ஆமா ஆமா, ஒரு தாஸ் கேபிட்டல்ல படிக்கும்போது நீங்க வந்து அன்லேர்ன் பண்ணிட்டு வாங்க. இப்ப நீங்க முன்முடிவோட வந்தீங்கன்னா அது புரியாது. மத்த எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ணிட்டு, அதாவது மத்த எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு, இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட கல்வி எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வரணும் அப்படின்னு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தேன். ஸ்ரீ ரவிசங்கரும் இதான் சொல்றான். அப்புறம் இந்த இந்த ராம்தேவ் பாபாவும் இதான் சொல்றான். அப்புறம் இந்த சத்குருவும் இதான் சொல்றான். உங்க மனசுல இருக்க ஆழ் மனசுல இருக்கிற எல்லா எண்ணங்களையும் ஒரு நிமிஷம் அரப்பன், உங்க ஆழ் மனசுல இருக்க எல்லா எண்ணங்களையும் தூக்கி வெளியே போட்டுருங்க. புது ஒரு மனிதனா வாங்க கத்துக்கிறேன். இங்க அரசியல் இல்ல அப்படிதானே விஜயனா இருந்துச்சு. பரிசுத்த ஆவியா வாங்க. இல்ல எனக்கு என்னன்னா, அதான் இவங்க என்னன்னா கம்யூனிஸ்டத்தை ஒரு மதம் மாதிரி, ஒரு கல்ட்டு கும்பல் மாதிரி அதை கொண்டு போறாங்க. அது அப்படிதான் நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு வா. நான் எதுக்கு மறந்துட்டு வரணும்? முடிச்சிடறேன் அரப்பன். எல்லாம் எதுக்கு மறந்துட்டு வரணும்? என் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைய அதோட ரிலேட் ஆகிற அரசியலை நான் கையில எடுக்கணும். அதுதானே வேணும். நான் குடும்பம், குழந்தை, குட்டி, என் பிரச்சனை, வேதனை, சோகம் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட என்ன மயிரை நான் கத்துக்க? என்கிட்ட இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறது தானே அரசியல். எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் ஓரமா தூக்கி போடுங்க. இதுல வாங்க புதுசா சிலது இருக்குன்னா, நீ என்ன சாமியார் கைலாசா கூப்பிடுற மாதிரி இல்ல, உலகம் நித்யானந்தா மாதிரி உலகம் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. பிளாக் பந்தர் இவனுக்கு பேச அரசியல் கண்டெம்பரரி இதுக்கு அதாவது அந்த ஹேப்பனிங்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா பொருந்தவே பொருந்தாது. இப்ப தாஸ் கேபிட்டல்லே பாத்தீங்கன்னா வந்து உழைப்பு தான் வந்து முதன்மைப்படுத்தணும். அந்த நீ வந்து தாஸ் கேபிட்டல்ல உழைப்பே தான் இப்ப அது ஒரு எக்ஸாம்பிளே மார்க் சொல்லியிருப்ப ஒரு இடத்துல வந்து தங்கம். அப்போ வந்து ஒரு தொழிலாளி வந்து தங்கம் தயாரிக்கிறானாலும் இரும்பு அடிச்சாலும் 2 பேத்துக்கு ஒரே சம்பளம் கொடுக்கணும். அதாவது இந்த உழைப்பை முதன்படுத்தி, அது இன்டெரக்டா சொல்றேன், நான் வந்து ரொம்ப எளிமையா சொல்றேன். உழைப்பை முதன்மைப்படுத்தி தான் வந்து நீங்க வந்து இந்த கூலியில வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல வந்து மார்க்ஸ் வந்து. இப்ப நீங்க தங்கத்தோட மார்க்கெட் என்ன, இரும்போட மார்க்கெட் என்ன, அதோட ஸ்கில் என்ன, இதோட ஸ்கில் என்ன, அது இரும்பு தயாரிக்கிறதுக்கான ஸ்கில் என்ன, தங்கம் தயாரிக்கிறதுக்கான ஸ்கில். நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்றேன், எக்ஸாக்டா அந்த புக்ல இருக்கிறத சொல்ல. இப்ப அந்த மாதிரி ஆனா உழைப்பை மதன்படுத்தி எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் கொடுக்கணுங்கிறாரு. அது எப்படி சாத்தியமாகும்? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இப்ப கண்டெம்பரரி வேர்ல்ட்ல வந்து அதை சொன்ன கொஞ்ச ஏத்துவாங்க. நேரம் முன்னாடி எனக்கு அதுலயே முரண் இருந்துச்சு. நிலம் வந்து தேவைதான், அதிகாரம் தான் சொன்னல. நிலம் இப்ப அதிகாரமே கிடையாது. நிலம் வந்து சோசியல் கேபிட்டலே கிடையாது. நிலம் இந்த காலத்துக்கு கேபிட்டல் தான். நிலம் வந்து ஒரு சொத்து, அவ்வளவுதானே தவிர்த்து அந்தஸ்து இல்ல. அதுதான் சொல்றேன், கேபிட்டல் தான். அது வந்து ஒரு மிகப்பெரிய கேபிட்டல் பேக் பண்ற. ஓகேங்களா? அது வந்து இருக்கிற, அது என்னைக்குமே உனக்கு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தெம்ப கொடுக்கும். ஓகேங்களா? அதிகாரம் கிடையாதுல்ல. அது நம்மளுக்கு இப்ப அதிகாரம் தங்கம் வாங்கி கிடையாது, வைக்கிறோம், அதிகாரம் கிடையாது. டெபாசிட் இல்ல பிக்ஸட் டெபாசிட் போடுறோம், இன்சூரன்ஸ் போட்டு வைக்க, மியூச்சுவல் ஃபண்ட் போட்டு வைக்கிற மாதிரி தான் நிலம் வாங்கி போடுறது இப்ப. ஆனா இல்ல, அதுதான் சொல்றேன், நிலம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்னைக்கு குளோபலைசேஷன் என்டர் ஆனமோ அன்னைக்கு வந்து நிலத்தோட அதிகாரம், நிலம் வந்து அதிகாரம் கிடையாது. நிலம் வந்து இன்னைக்கு ஒரு கேபிட்டல் அளவுதான். இன்னைக்கு நிலம் இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு கேபிட்டல் மாதிரி. உனக்கு ஏதாவது நீ பாக்குற வேலை போயிடுச்சு, இல்ல உனக்கு கடன் அதிகமாயிடுச்சுன்னா அந்த நிலத்தை வித்து நீ ஒரு கேபிட்டலா வச்சு நீ வந்து உன்னை சமாளிச்சுக்கலாம். அதான் நீங்க நிலம் வந்து அப்படிதான் கிளவுட்ல நிலம் வாங்கி போட்டுட்டு இருக்கான் ஹரப்பன். இப்ப கிளவுட்ல நீ வந்து வச்சிருந்தா உனக்கு எல்லாம் நிலம் பெரிய ஆளு இல்ல. அதுதான் இன்னைக்கு நிலங்கிறது வந்து ஒரு கேபிட்டல் அளவுதான். நீங்க நிலம் அதிகாரம் எல்லாம் கிடையாது. நீ வந்து விவசாய முறையில இருந்தப்ப நீ வந்து நில அதிகாரம் பேசியிருந்தனா அதை ஏத்துக்க முடியும்.
இன்னைக்கு குளோபலைசேஷன் வேர்ல்ட்ல வந்து நிலம் நீ அதிகாரம்னு சொன்னா பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க உன்னை பார்த்து. பட் ஆனா நீங்க நிலம் இருக்கணும். நிலம் எல்லாத்துக்கும் வேணும். ஏன்னா வந்து நிலங்கிறது